எல்லாருக்கும் வணக்கம். கலெக்டர் அம்மாவுக்கு நான் ஒரு மனுவாவே கொடுக்குறேன். எனக்கு 2 பெண் குழந்தையே இருக்குது. குறிச்சிப்பட்டிங்கிற கிராமத்துல கருப்பையாங்கிறது நடத்துனரா வந்துகிட்டு இருக்காரு. அவரு எனக்கு கொழுந்தனாரு. பூர்வீக சொத்து 32 சென்ட் இருந்தது. அதுல ஆளுக்கு 20 சென்ட் அவர் தின்னுட்டாரு. மீதி ஆளுக்கு 12 சென்ட்ல ஆளுக்கு 4 நாள் பிரிச்சது. 4 நாள் பிரிச்சதுல ஒரு கொழுந்தை இருக்கிறாரு, இவரும் இருக்கிறாரு. எங்களுக்குள்ள இடத்த கொடுக்க முடியாதுங்கிறாரு. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவர்கிட்ட 50,000 ரூபாய் கடை வாங்கினேன். அது வட்டி இடத்த கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு உள்ள வாங்கினாரு. வட்டி என்னால கொடுக்க முடியல. முடிஞ்ச அளவு கொடுத்தேன். வட்டி என்னால கொடுக்க முடியல. ஏதோ சூழ்நிலையில வாங்கிட்டேன். போய் 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்தேன். இடத்த விடுங்க மாமா, வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது, வட்டி வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னாரு. வட்டி என்னால தர முடியாது, இடத்த புழங்கிட்டு இருக்கீங்க, என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு 1,00,000 ரூபாய் வட்டி வருது, கொடுத்துட்டு உள்ளவா, இல்லைன்னா நீ எங்கேயோ போ, எங்கே வேணாலும் போ, நான் பாத்துக்கிறேன், தர முடியாதுன்னுட்டாரு. காசை கொடுத்து 1 மாசம் ஆச்சு. பச்சையா இருந்தாரு. எழுதி கொடுத்த சீட்டை கொடுங்க, 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு 1,00,000 ரூபாய் எழுதி கொடுத்த சீட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அது சீட்டை கொடுக்க முடியாது, எனக்கு ப்ரூஃப் வேணுமா அப்படின்னாரு. நான் பணம் கொடுத்ததுக்கான ப்ரூஃபை எனக்கு கொடுங்க மாமான்னு கேட்டதுக்கு முடியாதுன்ட்டாங்க. இதுக்கு இடையில போன் பண்ணிட்டு வட்டியை தரியா இல்ல இடத்தையும் தர முடியாது, முழுகி போச்சுன்ட்டா. ஃபர்ஸ்ட் வட்டியை தர சொன்னாங்க, அப்புறம் இடம் முழுகி போச்சுன்னாங்க. இப்ப என் பேர்ல இருக்கு, உன்னால முடிஞ்சதை பண்ணி பாருங்கிறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரியா வேலை பார்த்துக்கிட்டு வர அவங்க மணிகண்டங்கிறத கொஞ்சம் கூட எங்களுக்கு மரியாதை கொடுக்கல. ஊரு கூட்டமும் போட்டு பார்த்தோம். ஒரு போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்புங்கிற வழிக்கே வரல. உள்ள நுழைஞ்சா உன் பிள்ளையில வெட்டுவே, உன்னைய வெட்டுவே, முடிஞ்சா எங்க அப்பன் பேர்ல இருக்கு சொத்து, நீ வாங்கி பாருங்கிறாங்க. என் மாமியால கேட்டு பாருங்க, கொழுந்தையனை கேட்டு பாருங்க. சொத்து வாங்கினது பூர்வீக சொத்து, எங்க மாமனார்ட்டு சொத்து. கூட்டத்தை வச்சு பேசினதுக்கு இடத்துக்கு இடம் வாங்கி தரங்கிறாங்க. எங்களுக்கு இடத்துக்கு இடம் வேணாம், எங்க சொத்தை நீங்க வாங்கி தருமாறு மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். என்னோட மருமை இங்க ஆளக்கூடாதுங்கிறாங்க. எனக்கு 2 பெண் குழந்தை தான். இதனால நாங்க அந்த நாடு கூலி வேலை செஞ்சுதான் பொழைக்கிறோம். நீங்க பார்த்து உதவி பண்ணாதான். எங்களால கோர்ட்டு கேஸ்ன்னு அலைகிறதுக்கும் ஒரு வசதி எதுவுமே எங்களுக்கு இல்ல. என்கிட்ட இருக்கிற சொத்து 2 பிள்ளைய மட்டும்தான். அதுகளை படிக்க வைக்கிற கூட வழி இல்லாம நாங்க தடுமாறி நிக்கிறோமா. எங்களுக்கு பூர்வீக சொத்தை நீங்க வாங்கி கொடுத்தாலே போதும். அவர் பேர்ல இருக்கிற ஒரே காரணத்துக்காக எதுவுமே தர முடியாதுன்னு மிரட்டுறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரி கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் என்ன கேட்கிறாரு. ஒரு தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவரே இப்படி பேசுறாரு. நீங்க அவருக்கு எல்லாத்துக்கும் பண்ணி நீங்க தக்க தண்டனை கொடுத்து அவருக்குள்ள எங்க சொத்தை எங்களுக்கு திருப்பி வாங்கி தருமாறு மிக மனதோட கேட்டுக்கொள்கிறேன். நீ